வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு அரசியல் அலசல் இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, அதாவது விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு 2வது முறையாக இன்று டெல்லிக்கு சென்று விசாரணையில் கலந்து கொண்டு அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்தை யாருக்கும் ஆதரவும் கிடையாது. உண்மையைத்தான் நான் சொல்கிறேன். இதுக்கு யாருக்காச்சும் ஆதரவாக போனால் உடனே நீங்கள் ஆதரவாக போகிறீங்க அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அப்போ நான் போய் பேசணும். உண்மை நான் பேசுகிறதுல கண்ணை மூடிக்கிட்டு மனசாட்சியை தொட்டு நான் பேசுகிறது ரைட்டாக தப்பான்னு பாருங்கள். யாருக்கு சாதகம் பாதகம் இதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லாதவர்களுக்கெல்லாம் நான் பாதகமாக பேச முடியாது. உண்மை எதுவோ அதைத்தான் பேசுவோம். விஜயவே தமிழ் புத்தாண்டு விஷயத்தில் நீங்கள் சொன்னது தப்புன்னு பேசணுமா இல்லையா? அது மாதிரி தான் இது. இப்போ விஜய் விசாரணை அங்கே சிபிஐயில் நடந்திருக்கு. விஜய் அங்கே போயிருக்காரு. இன்றைக்கும் எல்லாத்தையும் கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி கூட விசாரணை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதாக செய்தி வந்திருக்கு. 2 நாள் விசாரணை நடந்துருச்சு. இதுக்கு இடையில் எவ்வளவு இந்த திமுக ஊடகங்கள்லாம் எவ்வளவு நாட்டை குட்டிச்சவரம் ஆக்குறான் பாருங்கள். சன் டிவி, இந்த தினகரன், இந்த கருணாநிதி டிவி இவங்களெல்லாம் விஜயை குற்றப்பத்திரிகையில் சேர்த்து விட்டார்கள். ஒரு குற்றவாளியாக சொல்லலாம், குற்றவாளியாக சேர்த்துட்டாங்க. விஜய் விரைவில் கைது செய்யப்படுவார். நான் என்ன சொல்கிறேன், விஜய்ங்கிறத விட்டுங்க, காமன் சென்ஸ் எல்லாருக்கும் நமக்கு புத்தியை ஆண்டவன் கொடுத்துருக்காங்க. அதில் யோசிங்க. நான் என்ன சொல்கிறேன், விஜய் சாட்சியாக தான் அதில் விசாரிக்கிறாங்க. விஜய் அதில் குற்றவாளியாக விசாரிக்கிறார். அதாவது அந்த இது நடந்தபோது அந்த 41 பேர் இறந்த அந்த நிகழ்வு நடந்தபோது அவர் இதில் பஸ்ஸில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கார். ஸோ அந்த நடந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்த ஒரு சாட்சி அவர். அங்கே அவர்களை தாக்கி அவர்கள் மீது தாக்கி இறப்புக்கு காரணமாக இருந்தாருன்னு அவர் சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. பல பேர் படித்தவங்க கூட பார்த்தா விஜய் கைது செய்வாங்க, ஐயோ இவன் கொண்டுட்டான். ஒரு இப்போ கூட்டத்துக்கு போனால் எம்ஜிஆர் எத்தனை கூட்டத்துக்கு போயிருக்காரு. அதில் திண்டுக்கலுக்கு போகும்போதெல்லாம் கூட்ட நெரிசலில் ஒருத்தவங்க செத்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா கூட்டம் கூடும். அது இவ்வளோ கூட்டம்தான் கூடும், இதை விட கூடுமாங்கிறதெல்லாம் காவல்துறையும் அரசாங்கமும் தான் அதை பார்க்கணும். ஒரு பெரிய கூட்டம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, கருணாநிதி பெரிய கூட்டம் கூடுவார் எம்ஜிஆர் ஆட்சி இருக்கும்போது. எம்ஜிஆர் ஃபோனில் கேட்டுக்கிட்டே இருப்பார், எவ்வளோ போலீஸ் போட்டிருக்கீங்க, எதுவும் அசம்பாவிதம் நடந்துருமா, இதெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா பொறுப்பு ஆளுங்கட்சிக்கும் போலீஸுக்கும் தான். ஒரு கூட்டம் நடந்தாலே கூட்டத்தை நடத்துகிறவங்க எதிர்பார்க்க முடியாது எவ்வளோ கூட்டம் வரும், அதெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். அதனால் அவர் அங்கே வந்தார் அப்படின்னோடனே அவர் கொலையாளி, அவர் என்ன இப்போ நாட்டில் இருக்கிறவங்களாம் படிக்காதவனா உங்களை மாதிரி முட்டாள்களா இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா? நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, டெல்லியிலேருந்து இப்போ சிபிஐ விசாரணை எந்த கோணத்தில் போயிட்டு இருக்குங்கிறதுக்கு நமக்கு டெல்லியிலேருந்து செய்திகள் வருது. செய்திகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, பல ஆம்புலன்ஸ் இங்கே உள்ளே வந்திருக்கு. சிபிஐ கேட்டிருக்கான், இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் யார் அனுப்புனா? ஏன்னா அரசாங்க ஆம்புலன்ஸ் இல்லை, ப்ரைவேட் ஆம்புலன்ஸ். ப்ரைவேட் ஆம்புலன்ஸை யார் அனுப்புனா கேட்டிருக்கான் சிபிஐ. விஜய்கிட்டையும் கேட்டிருக்கான், நாங்கள் அனுப்பலை. அப்போ அனுப்புனது யார்? இதுதான் கேள்வி. அப்போ ஆம்புலன்ஸு டிரைவர் இங்கே இருந்தாங்கல்ல, அவங்கள பூரா விசாரிக்கிறாங்க. இங்கே இருக்கிற சிபிஐ, தமிழ்நாட்டில் இருக்கிற சிபிஐ அவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு விசாரித்து அவங்க ஃபோன் நம்பரை வாங்குகிறாங்க. ஃபோன் நம்பரை வாங்கி இவங்களுக்கு அந்த கரூர் சம்பவம் நடந்தபோது யார் யாருக்கு பணம் வந்திருக்கு, ஏன்னா ஆம்புலன்ஸுக்கு பணம் கொடுத்து தானே கூப்பிடணும். ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் யார் யாருக்கு பணம் வந்திருக்குன்னு எடுக்கிறாங்க. அதை எடுக்கும்போது இந்த ஆம்புலன்ஸ்காரவங்க, ப்ரைவேட் ஆம்புலன்ஸ்காரவங்களுக்கெல்லாம் பணம் வந்திருக்கு. அதில் ஒரு காவல்துறை அதிகாரிகிட்டேருந்து பணம் வந்திருக்குங்கிறத சிபிஐ கண்டுபிடிச்சிருக்காங்க. காவல்துறை அதிகாரிகிட்ட நீங்கள் ஏன் பணம் கொடுத்தீங்க ப்ரைவேட் ஆம்புலன்ஸுக்கு அப்படிங்கும்போது அவர் மறைக்கிறார். சரி, காவல்துறை அதிகாரிகளுக்கு அந்த பணம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா ஒரு அரசியல் பிரபலத்தோட அவங்களுடைய நெருங்கிய ஒரு இவங்ககிட்ட இருந்து அந்த பணம் வந்திருக்கு, கண்டுபிடிச்சிட்டாங்க. அரசியல் பிரபலம் தான் இவங்க மூலமாக, உதவியாளர் மூலமாக ஆம்புலன்ஸுங்களுக்கு பணம் கொடுத்து ப்ரைவேட் ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத சிபிஐ கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுக்கு அத்தனை ஆம்புலன்ஸை வர வைக்கணும்? அப்போ நிறையா இந்த மாதிரி விஷயம் நடக்கும், காயமடைவார்கள், இறந்து போவார்கள்ங்கிறத முன்கூட்டியே தெரிந்து கொண்டு
ஆம்புலன்ஸை இவங்க கொண்டு வந்தாங்களா அப்படின்னு இப்போ சிபிஐ பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ஏன் அப்படி வந்தது, ஆம்புலன்ஸுக்கு இவங்க ஏன் பணம் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆயிரும்? ஒரு இது நடக்க போகுதுங்கிறது தெரிந்து நீங்கள் வந்து அதை செஞ்சுருந்தீங்கன்னா அட்டெம்ப்ட் டு மர்டரில் வந்துடும். 307 ஐபிசி 10 வருஷம் தண்டனையில் அரசியல்வாதிகள் மாட்டுவாங்க. 307 வரும். அதுக்கப்புறம் இது இறந்தவர்கள் உடலில் காயம் இருக்கா இது இருக்காங்கிறத பார்ப்பதற்கு முன்பாக அவசரமாக நீங்கள் வந்து அதை போஸ்ட்மார்ட்டம் செஞ்சீங்க ஏன் அப்படிங்கிறத விசாரிச்சுட்டாங்க. டாக்டர்ஸ்டெல்லாம் உங்களை யார் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டத்தை அவசரமாக விசாரிக்க சொன்னாங்க அப்படிங்கிறது சிபிஐ விசாரிச்சுட்டாங்க. அதில் கிடைத்த தகவல்களை பார்க்கும்போது ஆதாரங்களை, கொலை வழக்கில் ஆதாரங்களை மறைப்பதற்காக, ஆதாரங்களை அழிப்பதற்காக அஃபென்ஸ் வருது, குற்றம். 201 ஐபிசி 7 வருஷம் தண்டனை. இது ரெண்டும் யாருக்கு வருது? ஆம்புலன்ஸை யார் ரெடி பண்ணாங்களோ அவங்க மேலே வருது, யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்க மேலே வருது. அப்போ A1, A2, A3 வந்து ஆம்புலன்ஸுக்கு பணம் கொடுத்தவங்க, போஸ்ட்மார்ட்டத்தை வேகமாக பண்ண சொன்னவங்க, சீக்கிரம் பாடியை எரிக்க சொன்னவங்க, அவங்க தானே முதல்ல வரும். அவர் பாவம் மீட்டிங்கு வந்தால் போய் எப்படி குற்றவாளியாக சேர்ப்பீங்க? இப்படி ஒரு பொருளி கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இந்த திமுகவோட நம்மளை பூரா முட்டாளாக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த திமுக ஊடகங்களை பூரா பாய்காட் பண்ணுங்கள். யாரும் படிக்காதீங்க, யாரும் வாங்காதீங்க அந்த பத்திரிக்கை, அந்த இதையும் பார்க்காதீங்க. நம்ம பார்ப்பதை வைத்து கொண்டு தான் அவர்களுடைய இதெல்லாம் சேட்டலைட் சேனலும் ஓடுது, பத்திரிக்கையும் ஓடுது. இப்படி தப்பான விஷயங்களை கொடுக்குறவங்களை வந்து நம்ம வந்து தட்டி கேட்கணும். அதுதான் என்னுடைய. ஸோ எந்த வகையில் அவரை நீங்கள் கைது பண்ண முடியும்? இன்னொரு செய்தி என்ன போடுறாங்கன்னா, அவருடைய அரசியல் ஆலோசகர் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர், அவரை கைது செய்ய போகிறாங்கன்னு போடுறாங்க. ஆரோக்கியசாமி முதல்ல அந்த கரூருக்கு போனாரா? இவருக்கு அரசியல் ஆலோசனை சொல்கிறார். அவரை கைது பண்ணி சொல்ல போகிற நம்ப வைக்கணும். இது நம்ம கொலை, அதாவது தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை தூக்கி மற்றவன் தலையில் போடுறதில்ல. கைவந்த கலை இவங்களுக்கு. இப்போ சிபிஐலேருந்து எங்களுக்கு வரக்கூடிய செய்திகள், அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகள், அவ்வளவு ஆதாரங்களை எடுத்திருக்காங்க. இந்த ஆதாரங்களை அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு நீதிபதிகிட்ட போய் இவங்க கொடுக்குறாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குன்னு அதை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் ரகசிய கவரில் போட்டு இப்படி நடந்ததுன்னு சொல்லி உச்சநீதிமன்ற அனுமதியோடு பல பேரை கைது செய்ய போகிறாங்க. நீங்கள் கைது செய்யும்போது எல்லாமே ஆச்சரியப்படுவீங்க. ஆச்சரியப்படுறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தானே. அரசியல்வாதிகள் அரசியல் சதுரங்கத்தில் பல வேலைகளை பண்ணுவாங்க. அதில் வந்துக்கிட்டு இப்போ அதில் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முக்கியமான அரசியல் புள்ளிகளை எல்லாம் கைது செய்து விடுவார்களோ அப்படின்னு திமுகவுக்கு பயம் வந்து திமுக மேலிடத்துக்கு மத்திய பாஜகவுக்கு இவங்க ஆளுவங்களை வச்சு இப்போ ப்ரெஷர் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு கைது பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு இந்த எப்பவும் பண்ணுவாங்கல்ல, இந்த இதுக்கெல்லாம் போய் G2 ரைடுக்கு போய் ஆளுங்களை பிடிச்சி பண்ணாங்கல்ல, 2Gயில் வந்து இவங்க ஆளுங்கட்சியை பிடிச்சி பண்ணாங்க. அது மாதிரி இதில் எங்கள் ஆளுங்கட்சி பிரபலங்களை கைது செஞ்சிடாதீங்கன்னு பயங்கரமான அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் திமுக மேலிடம். அது எப்போதுமே உண்டு தானே. அதனால தான் நான் சொன்னேன், பாஜகவை திமுக மேலிடத்தோட திமுகவுடைய பி டீம்னு. அதனால் பாஜக இதில் சாட்சிகளின் அடிப்படையில், ஆதாரங்களின் அடிப்படையில் கைது செய்யாவிட்டால் பாஜகவுக்கு இவங்களுக்கு வேண்டியவங்கன்னு சொல்லி பண்ணாங்கன்னா நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இதற்கு ஆதாரங்கள்லாம் போய் சமர்ப்பிக்கணும் சீல்டு கவரில். நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சம்மந்தப்பட்டவர்கள் மேற்கொண்டு வழக்கு போட்டாங்கன்னா பாஜக அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரும். ஏன்னா அவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்க. இவங்க வேலையே இப்படி தான், தப்பு பண்ணுறது போய் காலில் விழுந்து பணத்தை கொடுத்து இதை கொடுத்து பண்ணுறது. இங்கே இருக்கக்கூடிய தமிழக பாஜக அமித்ஷாவுக்கு என்ன அனுப்பியிருக்காங்க, இதில் வந்து திமுக பிரபலங்கள் சில பேர் வந்து கைது நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் எலெக்ஷனில் கொங்கு மண்டலத்தில் நம்ம ஜெயிக்க முடியும், இல்லைன்னா கொங்கு மண்டலம் தோற்று விடும் அப்படின்னு அதிமுக உள்பட பாஜக பெரிய தலைகள் எல்லாம் வந்து அமித்ஷாவுக்கு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்படியும் பண்ணாங்க. ஆதாரங்களின் அடிப்படையில் நீங்கள் கொங்கு மண்டலத்தில் ஜெயிச்சுடுவாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாம் கைது பண்ணாதீங்க. ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, அதில் சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு. அதில் அவர்கள் உண்மையிலே குற்றவாளிகளாக இருக்கும் பட்சத்தில் பாஜக அதை ஒரு தேர்தல் யுக்தியாக உபயோகப்படுத்தக்கூடாது. உண்மையிலே தப்பு இருந்தால் நீங்கள் கைது செய்யணுங்கிறது தான். இதில் வந்து அரசியல் போகிறது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல அப்படிங்கிறத பாஜகவுக்கு சொல்கிறேன். இது அரசியலாக்காதீர்கள். 41 உயிர்கள் இழந்திருக்காங்க.
சும்மா நீங்கள் வந்துட்டு அரசியல் இருக்குது இந்த விஜயை வந்து இது பண்ணிக்கலாம். விஜய் எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க? சட்டம் விஜய் சிபிஐக்கு தான் கேட்குறேன். அது எப்படி தான் அரெஸ்ட் பண்ணுவீங்க? மிஞ்சி போனால் என்ன? இப்போ நான் ஒரு காரு கொண்டு போகிறேன், நான் ஒரு வண்டியை கொண்டு போகிறேன், அந்த வண்டியில் ஒருத்தவங்க வந்து விழுந்து இறந்துட்டாங்க. என் மேலே என்ன போட முடியும்? என் மேலே 304 IPC தான் போட முடியும். நெக்லிஜென்ஸ், அஜாக்கிரதையாக இருந்தேன்னு. என் மேலே கொலை வழக்கு போட முடியாது. அது ஒரு அதாவது சம்பந்தப்பட்டவர்கள் அதை வந்து ஒரு விபத்தாக நினைச்சாதான். இதை வந்து ஆம்புலன்ஸை முதல் ரெடி பண்ணது, அதுக்கு பணம் கொடுத்தது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அது விபத்தல்ல, அது திட்டமிட்ட இது தான் அப்படிங்கிறதுனால தான் ஆளுங்கட்சி மேலே வழக்கு போடணும் அப்படிங்கிறத சிபிஐ முடிவுக்கு வந்திருக்காங்க. அதுக்காக சாட்சி சொன்னவங்க இது பண்ணவங்க அவங்களெல்லாம் பண்ண முடியுமா? விஜய் வந்து நீங்கள் எப்படி கைது பண்ணுவீங்க? 304 தான் வரும். 304னால் அது நீங்கள் பெயிலபிள் தான். நீங்கள் போடுற 304 பெயிலபிள், கைது பண்ண முடியாது, அங்கேயே விட்டுடலாம். அதனால் எந்த சூழ்நிலையிலையும் விஜய் நீங்கள் கைது பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் சட்டப்பூர்வமானது. இதுக்கு இடையில் இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வருதான் எலெக்ஷனுக்கு. அதை வந்து என்ஐஏ கண்டுபிடிச்சிட்டாங்களாம். என்ஐஏ அதிகாரிகள் தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இப்படி ஒரு பொருள் இந்த 2 டிவி, இந்த ஒரு பத்திரிக்கை பார்க்காதீங்க இவங்களேங்கிறேன். அதை தான் பார்க்குறதுக்கே ஆள் இல்லாமல் டிஆர்பி ரேட்டு அதில் பாதாளத்துக்கு போகணும். எல்லா எதிர்கட்சிகளும் பாய்காட் பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்டிங்கன்னா வெளிநாட்டிலேருந்து பணம் வந்ததும் நன்கொடையா விஜய்க்கு அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்கள் கூட்டணி இருக்கிற வைகோவுக்கு இலங்கை தமிழர்கள் வெளிநாட்டிலேருந்து கோடிக்கணக்கான பணத்தை அவர் வாங்கினாரு, அதுக்கு ஆதாரங்கள்லாம் நிறையா இருக்க. வைகோவை கைது பண்ணிட்டாங்களா என்ஐஏ? ஏன் நீங்கள் வாங்காத பணமா? 2006லேருந்து 2011 வரை நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது என்ன நடந்தது? ஆல்ஸ்டாம்ங்கிற கம்பெனியில் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு 200 கோடி உங்கள் கட்சிக்கு நன்கொடையாக வாங்கினீங்களா இல்லையா? உங்கள் மேலே இந்த ஒரு கருணாநிதி டிவியை நீங்கள் ஆரம்பித்ததுக்கு எவ்வளோ பணம் வந்து அந்த இதில் இருந்து கைமாறப்பட்டது, அந்த 2G இவங்ககிட்ட இருந்து? அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் எடுத்துலையா? நீங்கள் யோகியர்கள் மாதிரி பேசலாமா? 2021 மார்டின் லாட்ரி அதிபர்கிட்ட இருந்து 600 கோடியோ என்னமோ நீங்கள் லஞ்சம் இது நன்கொடையாக வாங்கினீங்கிறதுக்கு ஆதாரத்தோடு இருக்க. நீங்கள் என்னமோ யோகியர்கள் மாதிரி உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து பணம் வந்துருச்சா? என்ன வெளிநாட்டில் இருந்து பணம் வந்ததுன்னா உள்நாட்டிலே பணம் வருமே. உள்நாட்டிலையும் பணம் தேவையில்லை. அவள் ஒவ்வொரு படத்துக்கும் 100 கோடி 200 கோடின்னு வாங்கியிருக்காரு. அது வந்து செலவு பண்ணலாமே. அதனால் அரசியல் அப்படின்னு இப்போ இது பண்ணி வந்தீங்கன்னா யோகியர்கள் மாதிரி பேசாதீங்க. நீங்கள் அடிக்காத கொள்ளையா? அதனால் இது புரளிக கிளப்பி விட்டு இந்த சாணக்கியான்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க, பாஜக சேனல். அதில் பாருங்கள் என்ன போடுறாரு, சாணக்கியாவில் விஜய் வந்து தேர்தலையே புறக்கணிக்க போகிறாராம். இப்படியெல்லாம் போட்டிங்கன்னா படிக்கிறவன் என்ன நினைப்பான்? அவங்கள தேர்தலை புறக்கணிக்க போகிறாங்க. அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குங்கிறாங்க. எல்லாமே ஆன்லைனில் இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யார் போட்டி போடுறாங்கன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்துக்கிட்டு புறக்கணிக்க போகிறாங்க இப்படியெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ஊடகத்தோட தர்மம் என்ன ஆகுறது? அதை பேசுனா சப்போர்ட்டாக பேசுகிறாங்கன்னா என்ன சப்போர்ட்டு? உள்ளதை தான் பேச முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், புரளியை கிளப்பாதீங்க. ஏதோ இதுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, அதில் வந்து சட்டப்பூர்வமாக அதில் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடையது. ஆனால் மற்றவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் மீது 307 கொலை முயற்சியும் 201 இது வந்து ஆதாரங்களை அளித்தது. அதுவும் கொலை வழக்காக இருந்தால் 7 வருஷம் தண்டனை 201. அதுக்கெல்லாம் ஆதாரத்தோடு தான் நான் பேசுகிறேன். நீங்கள் ஆதாரத்தோடு பேசுங்க. விஜயை எந்த செக்ஷனில் கைது பண்ணுவாங்கன்னு பேசுங்க. ஒருத்தர் இத்தனை சட்டபூர்வங்க இருக்குங்க, நான் பெருமையாக சொல்லிக்கிறேன்லாம் இல்லை. பேசுகிறதுக்கு அடிப்படை ஆதாரம் எந்த செக்ஷனில் போடுவீங்க? அதனால் சும்மா விவரம் இல்லாமல் பேசாதீங்க. அப்படியே அவங்க வேறு செக்ஷனில் போட்டாலும் குவாஷ் ஒரே 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 இதில் போட்டு டஸ் நாட் கான்ஸ்டிடியூட் அன் அஃபென்ஸ் அப்படின்னு போட்டு உங்களுக்கு பஜன்லால் கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா எஃப்ஐஆர் குவாஷ் ஆயிருமே. நீதிமன்றம் எதுக்கு இருக்குது? வாட்ச் டாக், உங்களை கவனித்து கொண்டு இருக்கும். சட்டப்படி இங்கே நடக்கிறதா? உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் போட முடியாது. சட்டத்தில் வந்து தப்பு பண்ணியிருக்கணும். அதனால் புரளியை கிளப்புறார்கள் எதிர்கட்சிக்காரர்கள், குறிப்பாக திமுகவை சேர்ந்தவர்கள். அதை யாரும் நம்பாதீங்க. சட்டப்படி குற்றம் செய்தவர்கள் தான் உள்ளே போவாங்க, பாவம் செய்தவர்கள் தான் உள்ளே போவாங்க. அவர்கள் உள்ளே போகும் நாள் நெருங்கி விட்டு கொஞ்சம் நெஞ்ச பாவமாக பண்ணாங்க. அதனால் அவர்கள் உள்ளே இப்போ என்ன கைது பண்ணதுக்கு பின்னணியே நான் பின்னாடி சொல்கிறேன்.
இந்த இதில் சில கைதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் என்னென்ன அக்கிரமம் பண்ணாங்கன்னு சொல்லி. நல்லவர்கள் மாதிரி, யோகியர்கள் மாதிரி, தப்பு பண்ணவங்களெல்லாம் போட்டிங்கன்னா கடவுள் சக்தி உங்களை ஜெயிலில் போடாமல் எப்படி விடும்? கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்ல, உங்களுக்கு தான் இது இல்லை. அதனால் ஜெயிலுக்கு போகிறது உறுதி. திமுகவை சேர்ந்த பிரபலங்கள் கடைசி இவங்களுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். 41 வருஷத்தை பாவம் எப்படி விடும்? நீங்கள் தவறு செய்திருந்தால் சொல்கிறேன், நீங்கள் தவறு செய்திருந்தால் அந்த பாவத்திலிருந்து தப்ப முடியாது. அதனால் இந்த புரளி எதையும் நம்பாதீர்கள். விஜய் போய் விசாரணைக்கு போயிட்டு வந்திருக்காரு, என்ன நடக்கும் அப்படிங்கிறத. விஜயால் எனக்கு என்ன லாபம்? என்னை கட்சியில் சொன்னாங்க, என்னால் முடியாது, நான் ஒரு தனி அமைப்பு வச்சுருக்கேன், அந்த அமைப்போடு சேர்ந்து நீங்கள் ஏதாவது கூட்டணி மாதிரினா என்கிட்ட பேசுங்க. யார் கட்சியிலையும் போய் என்னுடைய இதை விட்டுட்டு வரமாட்டேன், எத்தனை பணம் கொடுத்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன்னு தானே சொன்னேன். அப்போ நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது என்ன அவசியம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் நம்ம மனசாட்சிப்படி நான் பதிய விரும்பக்கூடிய கருத்து இதுதான். இது யாருக்காச்சும் சப்போர்ட்டு நினச்சிங்கன்னா நினச்சிட்டு போங்க. அதுக்காக உண்மையை பேசாமல் இருக்க முடியாது என்பது முதல் கட்ட கருத்து. அடுத்தது, நாளைக்கு கவர்னர் உரை சட்டசபையில். போன வருஷம் மாதிரி இந்த தடவையும் பிரச்சனை வந்துருச்சு. கவர்னர் சொல்லிட்டார், நீங்கள் எழுதி கொடுக்குறதெல்லாம் படிக்க முடியாது, எந்த உண்மையோ அதை தான் படிக்க முடியும்னு சொல்லிட்டார். இப்போ மத்திய உளவுத்துறையிலேருந்து கவர்னருக்கு என்ன இருந்திருக்குன்னா, அவர் உயிருக்கு ஆபத்து, சட்டசபைக்கு போகும்போது அவர் உரிய பாதுகாப்போடு போகணும்னு சொல்லி மத்திய அரசு உளவு பிரிவிலேருந்து வந்திருக்கு. அதனால் நாளைக்கு அவர் அங்கே வரும்போது கொஞ்சம் பாதுகாப்போடு வருவார். ஏன்னா இவன் தான் விதிக்கு விசில் அடிக்கிறானே, ஒவ்வொன்று கத்துறானே, உள்ளே இருக்கிற எம்எல்ஏ போகிறான், வெள்ளப்பாடாங்கிறானே. அப்புறம் அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? இந்த தடவையும் அவர் சொல்லிட்டார், நீங்கள் என்ன கண்டதெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்க, படிக்க முடியாதையான்ட்டார். ஜெய்ஹிந்தை சேருங்கிறார். இந்த குரூப் சேர்க்க மாட்டேங்கிறோம். ஜெய்ஹிந்தாவது மண்ணாங்கட்டியாகுங்க இந்த குரூப். அதனால் இது புறம் பிரிவினைவாத குரூப்பு. அவர் திருப்பி ஜெய்ஹிந்தை சேர்க்கணுங்கிறாரு. நீ சேர்க்கலைன்னா அவர் படிக்கும்போது ஜெய்ஹிந்துன்னு தான் படிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் நீ கண்டதெல்லாம் எழுதாதையா, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது நீ எழுதாதையாங்கிறாரு. கொஞ்சம் நெஞ்சமாக தமிழ்நாட்டில் இது கெட்டு போயிருக்கு, சட்டம் ஒழுங்கு, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, அதிகாரிகள்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்காங்க, முதலமைச்சர் கட்டுப்பாடை மீறி நடந்துக்கிட்டு இருக்குது, டிஜிபி போஸ்ட்டே போட முடியலை. இப்படி ஒரு அரசாங்கம் அமைதி பூங்காவாக இருக்கிறதுனா என்ன இருக்கும்? எத்தனை கொலை, எத்தனை கொள்ளை, பாலியல் பலாத்காரம் கட்சிக்காரவங்களே பண்ணுறாங்க. இந்த இது இவங்க மைனர் அஃபென்சஸ், இளம் பெண்கள், இளம் குழந்தைகள் மீதுக்கு எதிரான குற்றங்கள்லாம் நிறையா இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க, என்சிஆர்பி. இந்த சூழ்நிலையில் அவரை போய் அமைதி பூங்காவனை படிக்கிறதுனா எப்படி படிப்பாரா? அவர் சொல்லிட்டார். இன்னொன்று சொல்கிறார், இப்போவே வெளிநாட்டு முதலீட்டில் மோசமாக இருக்குங்கிறார். பூரா கோடிக்கணக்கில் வந்துருச்சுங்கிறாங்க. கவர்னர் சொல்கிறார், வெளிநாட்டு முதலீடு மிக பின்தங்கி இருக்குன்னு சொல்கிறாரு. அங்கே போய்கிட்டு மாண்புமிகு டாக்டர் கலைஞர்னெல்லாம் போடாதீங்க, அதை அவர் படிக்க மாட்டாரியா, அது நீங்கள் மேடையில் கத்துறதுயா, அதை அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன். பகுத்தறிவு பகலவன் பெரியார்லாம் போடாதையா, நீ சொல்லு. அவர் ஐபிஎஸ் படிச்சுட்டு பெரிய பெரிய ஆளெல்லாம் இருந்தாலும் போயிட்டு பகுத்தறிவு பகலவன் பெரியார்னா அவர் எப்படியா படிப்பார்? திருந்த மாட்டீங்களா? இது அது கவர்னர் உரை. கவர்னர் உரைனா அந்த வருஷத்தில் ஜனவரி மாதம் எப்போ நடக்கும், முதல் இதில். இது எப்போ, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷத்தில் அரசாங்கம் என்னென்ன திட்டங்களை நடத்த போகுதுங்கிறது தான் அதில் சொல்லணும். இப்போ அது அங்கேதிலே பண்ணிக்கோங்க. புரட்சி தலைவருங்கிற வார்த்தை அவங்க ஜெயலலிதா இருக்கும்போது கவர்னர் உரையில் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா படிக்க போகிறது கவர்னர், நமக்கு புரட்சி தலைவர். இப்போ அவர் எப்படி புரட்சி தலைவர்னு சொல்லுவாங்க வர்றவங்க? அப்படி தான் பார்த்தது, அப்படி தான் எழுதணும். இது கண்டதையும் எழுதிக்கிட்டு இவங்க இது பொதுக்கூட்டத்தில் பேசுகிற ஸ்கிரிப்ட் மாதிரி பேசுனாங்கன்னா எப்படி? அதனால் கவர்னர் இதில் சொல்லிட்டார், இதெல்லாம் படிக்க மாட்டேன்ட்டார். நாளைக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. உரிய பாதுகாப்போடு வருவார். இந்த குதிக்கிறது, விசில் அடிக்கிறது இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் படிச்சுட்டு போவார். நீங்கள் எழுதுனதில் தப்பானதெல்லாம் படிக்க மாட்டார். ஸோ நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறது இப்போவே கவர்னர் சொல்லிவிட்டார். அந்த வீடியோவை பாருங்கள், அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னு. பிரச்சனைக்குரியதை நான் படிக்க மாட்டேன்னு சொல்கிறேன். This address has numerous passages with which I convincingly disagree.
on factual and moral grounds. அதனால் நாளை என்ன வேடிக்கை நடக்குதுங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது, திமுக கூட்டணி மேலும் உடைகிறது. தனியரசுன்னு ஒருத்தர் இருந்தார், கொங்கு மண்டல, இவங்களுக்கெல்லாம் கொங்கு மண்டல மக்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, சும்மா பேர் சொல்லிக்கிட்டு உங்கள் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் ஓட்டு போட போகிறாங்க? கொங்கு மண்டலம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இவரும் அந்த ஜாதியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அந்த பக்கம் இருக்கார், அண்ணாமலை அந்த பக்கம் இருக்கார், பாஜக கூட்டணி. கொங்கு மக்கள்லாம் போடுறதுனா 2 தலைவர்கள் இருக்காங்கன்னு போடுவாங்க. அது என்ன உங்கள் தனியரசுக்கு மட்டும் ஈஸ்வரனுக்கு மட்டும் போட்டுடுவாங்களா? ஏதோ பேர் சொல்லி போன தடவை திமுக கூட்டணியில் இருந்தவங்க இந்த தடவை வந்துட்டாங்க, இன்றைக்கி எடப்பாடியை சந்தித்து பேசியிருக்காங்க. அதனால் திமுக கூட்டணியில் மேலும் விரிசல் அப்படிங்கிறது தான். ராமதாஸ் சொல்கிறாரு, நான் பொது கூட்டணியில் சேர போகிறேன், ஏன்னா விஜயோட கூட்டணி இல்லைன்ட்டார். அப்போ திமுகவோட தான் கூட்டணி சேர போகிறாரு. வெற்றி கூட்டணிங்கிறாரு, அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். அது வந்து பரவாயில்ல, நாணயமான கூட்டணிங்கிற அதுதான் இடிக்குது. திமுகவுக்கு நாணயமான கூட்டணின்னு சொன்னீங்கன்னா, நாணயமான கூட்டணியா? திமுக நாணயமான கட்சியா? 30,000 கோடி கொள்ளையடிச்சாங்கன்னு பிடிஆர் சொல்கிறாரு, நீங்கள் அவங்கள போய் நாணயமான கூட்டணின்னு சொல்கிறீங்க. உங்கள் சைடுமே நாணயமானது இல்லையே, நீங்கள் எப்பவும் பொட்டியும் சீட்டும் தானே வாங்குவீங்க. போன தடவை ஏடிஎம்கேல சீட்டு வாங்கிட்டு பிஜேபிகிட்ட சேர்ந்தீங்கன்னு சண்முகமாக உங்கள் போன்றவர்களே அதிமுககாரங்களே குற்றம் சாட்டினாங்க. அதனால் நாணயமான கூட்டணி என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கிடையில் செல்வ பெருந்தகையை இங்கே டெல்லியில் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, உன் இஷ்டத்துக்கு பேட்டியெல்லாம் கொடுக்கக்கூடாது, கூட்டணி பற்றி வாய் தரக்கூடாதுன்ட்டாங்க. ஆனால் செல்வ பெருந்தகை துடிக்கிறார். ஏன்னா நிறையா கான்ட்ராக்ட் வந்து ஸ்டாலின் அவருக்கு கொடுத்துருக்கார். இவ்வளவு நமக்கு உதவி செஞ்சார், அதனால் திமுகவுக்கு ஆதரவாக பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அது காங்கிரஸ் எந்த பக்கம் போனாலும் ஒன்றும் இல்லை, காங்கிரஸுக்கு 2% மேலே ஓட்டு கிடையாது, ஒரு மாயை, அவ்வளோதான். அதனால் திமுக வந்து இன்னும் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவராக வெளியேறுவார்கள். இப்போ திருமாவளவனுக்கு ராசாவுக்கு முட்டிக்குச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்களாம் ராசாவுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க. என்ன நடக்கும், எப்படி நடக்குங்கிறது ஒன்றும் சொல்ல முடியாது. இது கூட்டணி, தமிழ்நாடோட கூட்டணி வந்து எதிர்பார்க்காத திசையில் போய் கொண்டிருக்கிறது. அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் இந்த டைமில் பேசுகிறாரு, என்னென்னத்தையோ பேசுகிறார். உலகில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான்ங்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு என்னென்னோ சொல்கிறார், திராவிட கொள்கைகள் அப்படி இப்படி. ஆனால் உலகில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடுனா எதில் சிறந்த மாநிலம்? அவங்க அப்பா எழுதினார், வந்தாரை வாழ வைக்கும் வளமிகு தமிழகமேனு அவங்கள வச்சு தான் எழுதினார். வந்தாரை வாழ வைக்கும்னா யார் வந்தார், அவர்களை வாழ வைத்தது யார்? அதில் மிகச்சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான். எல்லாம் வந்தாரை பூரா முதல்வராக்குவாங்க, அதில் மிகச்சிறந்த மாநிலம் தமிழ்நாடுனா நீங்கள் சொல்வதை நம்ம ஏற்றுக்கணும். அதுக்கடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது சிறந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு எப்படி சொல்கிறேன்னா, இதே கேரளாவில் போய் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், தொலைச்சி போடுவான். இப்படி கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சா உதப்பாங்க. அப்போ இந்த தமிழ்நாடு சிறந்த மாநிலம்னு எப்படின்னா, எவ்வளவு கொள்ளையடிச்சாலும் அவங்களுக்கு திருப்பி ஓட்டு போட்டு சிஎம்மாக்குறாங்க பாருங்கள். இது மாதிரி ஒரு மாநிலம் வந்து இந்தியாவில் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியும். சரி, இலங்கையில் என்னாச்சு, ராஜபக்ஷ குடும்பத்தை அடித்து துரத்தினான். ஆனால் தமிழ்நாட்டில் மன்னிச்சிருவாங்க. ரூபா கொடுக்குறியா, 4000 வாங்கிக்கிறோம், உனக்கே ஓட்டு போடும். நீ எவ்வளோ கொள்ளையடிச்சா எங்களுக்கு லட்சக்கணக்கான கோடி கூட கொள்ளையடி, நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். எங்களுக்கு ஒன்றும் இதுவே கிடையாது. தமிழனுக்கு எங்கே வந்தவங்களுக்கு மான உணர்வுங்கிறது எங்கே இருக்குது? இலங்கையில் நடந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி வேறு ஒரு மாநிலம் வந்தால் விடுவானா? அரசியல்வாதிகள் லட்சக்கணக்கான கோடி கொள்ளையடிக்க முடியுமா? ஒவ்வொரு மந்திரியும் ஆயிரக்கணக்கான கோடி, எல்லாம் லட்சம் கோடியில் தான் பேசும். இங்கே பாவம் மாதத்துக்கு 1000 ரூபா எனக்கு ரேஷன் கார்டில் கொடுன்னு க்யூவில் நிற்கிறான். அதனால் சிறந்த மாநிலம் தமிழ்நாடுன்னா இதில் தான். தப்பு பண்ணுறவனை பூரா தூக்கி விடக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதனால் நீங்கள் சொல்கிறது மிகச்சிறந்த மாநிலம் தமிழ்நாடுங்கிறத இந்த விஷயத்தில் தான் நாம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறோம். ஸ்டாலின் அதோடு நிறுத்தினாரா? இன்னும் பேசுகிறார். ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, அணைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தான் கட்டுச்சா, நாங்கள் 43 அணையை கட்டினோம்ப்பான்னு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. இந்த வீடியோ பாருங்கள், லிஸ்ட் 43 அணை.
திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 2011 வரை நம்முடைய தமிழ்நாட்டில் 43 அணைகள் கட்டப்பட்டிருக்கு. அதை பட்டியலோடு பெயர்களோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உப்பாறு, சிற்றாறு 1, சிற்றாறு 2, பெருவாரிப்பள்ளம், சோலையாறு, பொன்னியாறு, கருப்பாநதி, ராமநதி, பரப்பலாறு, மேல் நீராறு, பிளவக்க கோவிலாறு, பிளவக்க பெரியாறு, குடகனாறு, பாலாறு, பாலாறு பொருந்தலாறு, குண்டேரி பள்ளம், வரதமாநதி, வட்டமலைக்கரை ஓடை. அப்போ நீங்கள்லாம் என்ன நினைப்பீங்க? ஓ, திமுக ஆட்சியில் நிறைய அணைகளை கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு அணையிலையும் எவ்வளோ கமிஷன் வாங்கினாங்கன்னு கேளுங்க. 30% கணக்கு போடும். ஏவாவேல் இப்போ கட்டுற இது பூரா பாலமெல்லாம் இடிஞ்சு இடிஞ்சு விழுகுது ஒரு மழையில். அது மாதிரி இவங்க எதுக்கு அணைகள் இதெல்லாம் கட்டுவான்னா, அதில் 30% கிடைக்குங்கிற லாப நோக்கத்தான் பார்ப்பாங்க. உருப்படியான அணையை இவர்கள் கட்டியதாக வரலாறே கிடையாது. இப்போ சென்னை எடுத்துக்கோங்க. வீராணம் ஏரி திட்டம்னு கருணாநிதி அவர்கள் 70களில் வீராணம் ஏரியை சென்னை குடிநீரோடு இணைக்கப் போகிறேன் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார். நதிகளை இணைக்கிறேன்னாங்கல்ல, நதிகளை அணை கட்டினேன்னாங்கல்ல. வீராணம் ஏரிக்கு என்ன லட்சணத்தில் நடந்ததுன்னு பாரு. வீராணம் ஏரிக்கு சென்னையோட குடிநீர் கொண்டு வர போகிறோம்னு சொன்னேன். ஆனால் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு கான்ட்ராக்ட் யாருக்கு கொடுத்தாங்க? ஆந்திராவை சேர்ந்த ஆளுக்கு கொடுத்தாங்க. என்ன கண்டிஷனில் கொடுத்தாங்க? 30% முரசொலி கட்டிடத்தை நீ கட்டி கொடுக்கணும் அப்படின்னுட்டாங்க. பாவம் அவன் என்ன பண்ணான்? இது நம்மகிட்ட கான்ட்ராக்டை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி சிமெண்ட்டுனால் பெரிய பெரிய ராட்சச குழாய்களை கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ரெடியாக வச்சுருந்தான். இவங்க முரசொலி கட்டிடமே எழுப்பியாச்சு. கேன்சல் ஆகி போச்சு. வீராணம் திட்டம் எதுவும் நடைமுறைப்படுத்தலை. நதிகளை இணைத்து அணைகளை கட்டினேன்னாங்களே. வீராணம் அணையை நீங்கள் கட்டினது கதை தெரியாதா? இதை நான் சொல்லலை உங்களுக்கு. இதில் சர்க்காரியா கமிஷனில் இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. வீராணம் திட்டத்தில் மாறிய கோடிகள் எவ்வளவு, ஆந்திராவை சேர்ந்தவர்களிடம் வாங்கி முரசொலி கட்டிடம் கட்டியது எப்படி, அதெல்லாம் அதில் சொல்கிறாங்க. அதில் அவர் தற்கொலையை பண்ணி விட்டார் அப்படிங்கிறதுலாம் அந்த இதிலே வருது. சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட்லேயே வருது. ஆக நீங்கள் அணைகளை கட்டியில் சொன்னால் இதுதான் வீராணம் கதை தான் இப்படி போச்சு. அடுத்தது தமிழ்நாட்டில் சென்னையில் 3 ஏரி தான் இருந்தது. வெள்ளைக்காரன் வச்சுட்டு போனான் அந்த 3 ஏரியும். புழல் ஏரி யார் நீங்கள் கட்டினதா? புழல் இது புழல் ஏரிக்கு அணை யார் கட்டினது? அடுத்தது மீதி 2 அணை இருக்குது, சோழாவரம், இதெல்லாம் எல்லா அணைகளும் அப்போ கட்டினான். 5 லட்சம் பேர் சென்னை இது இருந்தது. அந்த டைமில் 5 லட்சம் பேர் இருந்ததில் சென்னையில் திமுக இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு இது கட்டினீங்களா? ஒரு ஏரியை உருவாக்குனீங்களா? இன்றைக்கி 80 லட்சம் 90 லட்சம். எம்ஜிஆர் என்ன பண்ணார்? கிருஷ்ணா நதி நீரை என்டி ராமராவுக்கு அப்படியே இது பண்ணார். என்டி ராமராவ் எலெக்ஷனில் நிற்கும்போது அவர் வந்துடுவாருன்னு சொல்லி தம்பிங்க வாங்கன்னு கூப்பிட்டார். என்ன தம்பி செலவுக்கு வச்சுருக்கீங்களா? அவர் இல்லைன்னு என்னார். வா உனக்கு ஒரு 10 கோடி கொடுக்குறேன்னு இது போட்டார். வெள்ளோட்டம் விட்டார். 10 கோடியை வாங்கிட்டு அவர் ஜெயித்தார். ஜெயித்த உடனே தம்பி ஒரு சின்ன ஹெல்ப்புன்னாரு. என்னன்னா, சென்னைக்கு குடிநீர் வர்றதுக்கு அந்த கிருஷ்ணா நதி நீரை நமக்கு கொஞ்சம் கொண்டு வந்துருங்க. அவர் அண்ணா என்னை அடிச்சு போடுவாங்க ஆந்திராக்காரங்க. அதெல்லாம் அடிக்க மாட்டான்ப்பா. ராயல்சீமான்னு சொல்லி தண்ணி இல்லாத இடம் இருக்குது. கிருஷ்ணா நதி நீரை ராயல்சீமாவுக்கு வழியை கொண்டு ராயல்சீமாவில் ஆந்திராவுக்கு வேண்டிய வறண்ட பகுதிகளெல்லாம் பாய்ச்சிட்டு அதுக்கு மேலே உள்ள தண்ணி ஒரு 15 டிஎம்சியை சென்னைக்கு கொடுக்குற மாதிரி பண்ணலாம்ப்பான்னு 10 கோடி வர எலெக்ஷனுக்கு வாங்கிட்டார்ல. ஆனால் நல்ல ஐடியாண்ணா, நான் பண்ணிடுறேன்னு சொல்லி அதே திட்டத்தை அமல்படுத்தி 15 டிஎம்சி தண்ணி சென்னைக்கு வர்றதுக்கு கிருஷ்ணா நதி நீர் திட்டத்தை கொண்டு வந்தார். இப்போ அது நீங்கள் இந்த வீராணத்தில் மோசடி பண்ணி ஏமாத்துனீங்களே. ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் புதிய வீராணம் திட்டம்னு கொண்டாந்து வீராணம் இதிலிருந்து சென்னைக்கு கொண்டு வந்தாங்க. நீங்கள் கட்டின அணைகளில் ஏதோ உருப்படியாக பண்ணீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் எதுக்குறோம்? நான் உங்களை எதிர்த்து பேசுகிறேங்கிறது இல்லை. மக்களுக்கு உண்மையை சொல்லணும்ல, யார் நல்லவர் யார் கெட்டவர்னு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்லது செஞ்சுட்டு தான் நான் இப்போ வெளியில் நான் பாராட்டுவேனே. இப்போ ஸ்டாலின் அவர்களே நான் சில சமயம் பாராட்டியிருக்கேன். அந்த விமர்சனங்களை கண்டுகொள்ள மாட்டார்.
ஆனால் என்ன பண்ணுவார், இவர் பொம்மை மாதிரி உட்காந்துருப்பார், மற்றவங்க பூரா அதை வச்சுக்கிட்டு நடவடிக்கை எடுத்து அதிகாரிகள் ஒரு பக்கம், இவருடைய கட்சியை சேர்ந்த ஒரு பிரபலங்கள் ஒரு பக்கம், இவங்க தான் எல்லாம் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அந்த விஷயத்தில் அவரை நான் பாராட்டுறேன். அவர்களாம் விமர்சனங்களை கண்டுக்க மாட்டார். அது பெரிய விஷயம். ஏன்னா அவங்க அப்பா அளவு அடிப்பார், இவர் அதை கண்டுக்கிறதில்ல. உதயநிதியும் அப்படி தான். ஸோ இந்த விஷயத்தில் உங்களை பாராட்டுறேன். ஆனால் நிர்வாக விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள்லாம் மோசமான தவறுகள், அதை சுட்டி காட்டுவது எங்களது கடமை. அதுதான் அரசியல் ஆடுகளத்தின் இதுவே அதுதான். அதனால தான் இந்த ஆடுகளத்தில் உங்களை பற்றின அரசியல்வாதிகளை பற்றிய அத்தனை விஷயங்களையும் புட்டு புட்டு வைக்கிறோம் அப்படிங்கிறது இறுதி கருத்தாக பதிவு செய்கிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.